சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக கைகூடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஆன்மா கெட்ட சகுனத்தையும் நல்ல சகுனமாக மாற்றும் என்று சொல்லப்படுகின்றது. ஆன்மீகமும் ஐஸ்வர்யமும் என்ற தலைப்பில் இந்த பதிவை நம்ம பார்க்க போகின்றோம். ஆன்மா விழிப்புள்ளவர்கள் நடப்பவைகள் எல்லாம் அவர்களுக்கு நல்லவைகளாக தோன்றுவதால் சகுனங்களை புறக்கணிக்கின்றார்கள். எப்போதும் அவர்கள் நல்ல சகுனங்களையே காண்கிறார்கள். சகுனத்தை முக்கியமாக கருதி அதன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் பலருண்டு. நம் பரம்பரையில் அவர்களை காண்பதுண்டு. வாழ்க்கையை ஒரு ஜீவனாக பாவித்து அது நம்மோடு ஒரு சிம்பல் மொழியில் பேசக்கூடியது என்பதை உண்பவருக்கும் அவர் காண்பது மற்றும் கேட்பது எல்லாம் அவருக்கு சகுனங்களாக அமையும். நீ வீட்டை விட்டு கிளம்பும்போது தெருவில் யாராவது ஒருவர் மற்றவரிடம் பேசும்போது இன்று உனக்கு அதிர்ஷ்டம் என்று சொல். காதில் விழும்போது அது உனக்கு நல்ல சகுனமாகும். ஒருவர் கெட்ட சகுனத்தை கண்டால் அவர் என்ன செய்வார்? சகுனத்தின் நம்பிக்கையுள்ளவர்கள் கெட்ட சகுனத்தை கண்டால் வீட்டை விட்டு புறப்பட மாட்டார்கள். ஆன்மாவின் நம்பிக்கையுள்ளவர்கள் ஒரு நிமிடம் தாமதித்து ஆன்மாவை அழைத்துவிட்டு புறப்பட்டு செல்வார்கள். அப்பொழுது சூழ்நிலை மாறி உடனே நல்ல சகுனம் தோன்றும். மேல்நிலைக்கு வரும் ஆன்மா கெட்ட சகுனத்தை நல்ல சகுனமாக மாற்றும் சக்தி உள்ளது. அவ்வளோ சக்தி உள்ளது நம் உடம்பில் உள்ள ஆன்மா. அதை தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதோ. முக்கியமான வேலை நிமித்தமாக ஒருவர் ஓரிடத்திற்கு போகும்போது பஸ்ஸை விட்டுறாரு. அதற்குள் அவர் ஓடி போய் பஸ் ஏறுறதுக்குள்ள பஸ்ஸு கிளம்பிடுதோ. அவர் அடுத்த பஸ்ஸில் போக முடியும் என்றாலும் அந்த பஸ்ஸை தவறவிட்டதை அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பஸ் பேருந்து நிலையத்தின் வெளிப்புற நுழைவு வாயிலை அடைந்தது. அவர் உடனே தனக்குள் சென்று தன்னுடைய ஆன்மீக ஆதாரத்தை தேடினார். மனதில் ஒரு தெளிவு தென்பட்டது. உடனே சூழ்நிலை மாறியது. பஸ்ஸும் நுழைவாயிலுள் நிறுத்தப்பட்டது. கண்டக்டர் இந்த பிரயாணியை அழைத்து பஸ்ஸில் பிரயாணிகளின் எண்ணிக்கையில் தவறு நிகழ்ந்து விட்டதாகவும் இன்னும் சில இடங்கள் காலியாக உள்ளனவென்றும் பஸ்ஸில் ஏறும்படி கூறினாராம். இதே போன்று மற்றொரு பயணிக்கும் பஸ்ஸை தவறவிட்ட அனுபவம் ஏற்பட்டு அவர் போகும் ஊருக்கு டாக்ஸி கிடைத்து பஸ் டிக்கெட் எவ்வளவோ அதே கட்டணத்திற்கு பயணம் செய்யும் வாய்ப்பும் பெற்றாராம். இது எதை குறிக்கிறது என்றால், உள்ளே இருக்கும் ஆன்மா செயல்படத் தொடங்கியவுடன் புற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. பலனின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. இதில் முக்கியம் என்னவென்றால், உள் வேலையின் முயற்சியினால் சகுனத்தின் தன்மையை மாற்ற முடியும். ஆன்மாவை நெருங்க முடிந்தவருக்கு அது அவரை வேறு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.